வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் முருகா போற்றி. இந்த வீடியோ பதிவில் முக்கியமான 3 பதிகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 பதிகங்களையும் தைப்பூசத்துக்கு பல பேர் மாலை போடுவீங்க, சில பேர் வீட்டில் மட்டும் பூஜை பண்ணுவாங்க, சில பேர் 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து முருகனுக்கு அவங்களுக்கு பிடித்த பாடலை பதிகத்தை பாராயணம் பண்ணுவார்கள். அப்படி இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருப்பவர்கள் பாராயணம் செய்ய வேண்டிய முக்கியமான 3 பதிகங்கள். முதல் பதிகம் வேல்மாறல். வேல்மாறல் என்றால் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இதற்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நான் என்னோட நிறைய வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். வேல்மாறல் படித்ததால் எனக்கு என்னென்ன கிடச்சிச்சு, முருகன் எனக்கு எப்படியெல்லாம் துணை புரிந்தார், என்னென்ன உதவிகள் எனக்கு செய்தார், என்னென்ன வெற்றிகள் எனக்கு கொடுத்தார். அதே போல் இரண்டாவது பாடல் சத்ரு சம்ஹார வேல் பதிகம். வேல்மாறலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அதே போல் சக்தி சத்ரு சம்ஹார வேல் பதிகத்துக்கு இருக்குது. வேல்மாறலை பாராயணம் பண்ணி முடித்தோடனே இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தை தான் நான் பாராயணம் பண்ண தொடங்கினேன். அது தொடங்கின உடனே அந்த சத்ரு சம்ஹார வேல் இருக்கிற இடத்துக்கே முருகர் என்னை கூட்டிகிட்டு போனார். இப்படிப்பட்ட முருகனை நாம் கண்டிப்பாக வணங்கணும். இந்த தைப்பூசம் வருகிற இந்த 48 நாட்களும் முருகனை நினைத்து அவருக்கு பிடித்தமான மந்திரங்களை நாம் பாராயணம் செய்து வழிபட வேண்டும். இந்த 48 நாளும் கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். நீங்கள் இதை மனசார பாராயணம் பண்ணால் முருகனே உங்களுக்கு அந்த எண்ணமே வர முடியாதபடி பண்ணுவார். இந்த பதியங்களை நம்ம பாராயணம் செய்ய செய்ய முருகன் நமக்கு இருக்கிற தடையெல்லாம் நீக்கிட்டு போவார். முதல்ல கஷ்டத்தை கொடுத்து தான் அதுக்கப்புறம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஐயோ, நம்ம இதை படித்ததுனால தான் நமக்கு இப்படி வந்துருச்சேன்னு நம்ம பயப்படவே கூடாது. முருகனை மனசார நினச்சி, அப்பா என் கஷ்டத்தை நீ போக்கு, என் கவலையை நீ போக்குன்னு நம்பிக்கையோடு பாராயணம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான் நமக்கு நடக்கும். வேல்மாறலும் சத்ரு சம்ஹார வேல் பதிகமும் என் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொடுத்துருக்கு. ஒன்றல்ல இரண்டல்ல. அடுத்தது மூன்றாவதாக பாராயணம் செய்ய வேண்டியது பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம். குமாரஸ்தவம் வெறும் 44 வரிகள் தான். இந்த 44 வரிகளை நம்ம தினமும் காலையிலையும் மாலையிலையும் பாராயணம் செய்ய பாம்பன் சுவாமிகளின் அருளும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த 3 பாடல்களையும் பாராயணம் பண்ணி இந்த 3 பதியங்களை நாம் பாராயணம் செய்ய முடிந்தவரை முழுவதுமாக மாலை அல்லது காலை 2 வேளையிலோ அல்லது ஒரு வேளையிலோ நாம் முருகனை நினைத்து பாராயணம் செய்ய முருகனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். வெற்றிவேல்.